அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி. தனுசு ராசி பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு உங்கள் ராசிக்கு நண்பன் யார், எதிரி யார், துரோகி, முதுகில் குத்தக்கூடிய துரோகி யார், நீங்கள் யாருக்கு உதவி செய்வீங்க, உங்களுக்கு யார் வாண்டடாக சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க, செட் ஆக மாட்டாங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தனுசு காலபுருஷ தத்துவப்படி அது 9ஆம் இடம். தான தர்மத்துக்கு உண்டான அந்த அமைப்பே அந்த தனுசு ராசி தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 9ஆம் வீடாக வருது. தனுசு ராசி உங்கள் ராசி அதிபதி குரு. ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது, பொதுவாக பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க நல்ல குணம் படைச்சவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் தனுசு ராசியில் இருக்குது. அப்போ உங்கள் மனம் குருவோட வீட்டில், சந்திரன் உங்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக எண்ணம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாமி நம்பிக்கையுடையவர்களாக இருப்பீங்க, ஆன்மீகவாதியாக இருப்பீங்க, நல்ல குணம் படைச்சவங்களாக இருப்பீங்க, இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள். தனுசு ராசி நேயர்களை பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் தான். இந்த பழி வாங்குகிற குணம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த குணம், நல்ல மனம் தனுசு ராசிக்கிட்ட இருக்கும், தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏமாளின்னு சொல்லலாம். ஏமாளியான ராசியும் தனுசு ராசி தான். முதன்மையான ராசியில் தனுசு ராசி தான் வரும். ஏன்னா காலபுருஷத்துக்கு இப்படி 9ஆம் இடங்கிற தனுசுங்கிறனால இல்லாதவங்களுக்கு, தனக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற ராசியில் நம்பர் 1 ராசி தனுசு ராசி. கொடுத்து ஏமாறுறதே தனுசு ராசிக்கு உண்டானதாம்மா இயல்பு. இதெல்லாம் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேர்லாம், நிறைய பேர் உங்களுக்கு பாருங்கள், ஒரு சில பேரில் ஏமாத்துற மாதிரி தான் வரும். உங்களை ஏமாற்றுவாங்க, நீங்கள் தெரிஞ்ச ஏமாற மாதிரி தான் இருக்கும். சரி எதாக இருந்தாலும் என்ன, அப்புறம் அனுபவிச்சு தான் ஆகணும், எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. அந்த பழி வாங்குகிற குணம் உங்கள்கிட்ட இருக்காது. நல்ல ஒரு ராசிங்க தனுசுங்கிறது, ஒரு நல்ல ஒரு ராசி. அதில் 3 நட்சத்திரம் வரும். பூராடம், அதாவது மூலம், பூராடம், உத்திராடம். இது உங்களுக்கு 3 நட்சத்திரம் வரும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு குணம் இருக்கும். நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் இருக்கும். ஆனால் பொதுவாக தனுசு ராசிக்கு உண்டான குணமே பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான். ஆன்மீகவாதி, இயல்பாக அடுத்தவங்கள்ட்ட இயல்பாக நடந்துக்குவீங்க. பெருசாக உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பீங்க. அதேமாதிரி தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியாகவே உங்களுக்கு இருக்கும். ஏமாளியாக இருப்பீங்க, பரந்த மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க, நல்ல குணம், நல்ல மனம் படைச்சவங்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தனுசு ராசி நேயர்கிட்ட சொல்லலாம். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா ஏமாளியாக இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அது ஒன்று தான் தனுசு ராசிக்கிட்ட ஒரு நெகட்டிவாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ஒரு சில ராசியில் நட்பு ராசியாக இருக்கும். ஒரு சில பேரெல்லாம் பாருங்கள், உங்களை சுற்றி உங்கள் கூட இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூடயே லைஃப் லாங்காக இருப்பாங்க. இவங்க இந்த ஒரு சில ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா நட்பு ராசின்னு சொல்லுவாங்க. அந்த ராசி என்னென்ன ராசின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசிக்காரங்களே நண்பர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க நண்பர்களாக இருப்பாங்க, மேஷ ராசிக்காரங்க நண்பர்களாக இருப்பாங்க, கடகம், சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க, விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. இந்த 6 ராசிக்காரங்க பாருங்கள் நெருக்கமாக இருப்பாங்க. இவங்க தான் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களை புரிஞ்சு நடந்துக்கணும்னு ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்கள், இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. தனுசு ராசிக்கு இந்த 6 ராசி செட் ஆகும். தனுசு, மீனம், மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம். இந்த ராசிக்காரங்க எப்போயுமே உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க தான் இவங்க தான். முதுகில் குத்த மாட்டாங்க. சண்டை சச்சரவு வந்தால் கூட மறுபடியும் ஒன்று சேர்ற மாதிரி தான் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்கனால உங்களுக்கு இருக்காது. ஒரு சில பேருக்கு தனுசு ராசிக்கு பாருங்கள், ஒரு சில பேரெல்லாம் பாருங்கன்னா பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கூட அளவாக பழகுவாங்க. எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மகர ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுத்தாலும் இவங்க அளவாக பழகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கும்பராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க உதவி செய்கிற மாதிரி வரும். ஏன்னா 3ஆம் ராசி தனுசுக்கு 3ஆம் இடம். ரிஷபராசிக்காரங்க கூட உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க. ரிஷபம்னாலே உங்களுக்கு சுத்தமாக ஆகாது. தனுசுக்கும் ரிஷபத்துக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா சுக்கிரனோட வீடு ரிஷபம், தனுசுங்கிறது குருவோட வீடு. தேவனுக்கெல்லாம் குரு, அதை பார்த்திங்கன்னா தேவகுரு, அசுரகுருன்னு சொல்லுவாங்க. தேவருக்கெல்லாம் குரு, அசுரனுக்கெல்லாம் குரு சுக்கிரன். அப்போ குருக்கு சுக்கிரனுக்கு எப்படி ஒத்து வரும்? எப்போவுமே ஒத்து வராது, எப்போவுமே செட் ஆகாது. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஒரு சில பேரில் கல்யாணம் பண்ணி, ரிஷபமும் தனுசு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர். ஒரு சில பேர் தனுசு ராசி ரிஷபராசி கல்யாணம் பண்ணி லக்னம் வேறு இருக்கிறனால தப்பிக்கிறாங்க ஒரு சில பேர்.
அப்போ எப்போவுமே தனுசு ராசிக்கு வந்து கல்யாணம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களை சேர்த்து வைக்கக்கூடாது. நண்பர்களே பாருங்கள், உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள குழி பறிக்கிறவங்க, முதுகில் குத்துறவங்களாம் பாருங்கள், உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க, நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால் ரிஷபத்துக்கூட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஷஷ்டாஷ்டகம் ரிஷபத்துக்கு தனுசு 6ஆம் இடமா 8ஆம் இடமாக வரும், தனுசுக்கு ரிஷபம் வந்து 6ஆம் இடமாக வரும், 6ஆம் ராசியாக வரும். ஷஷ்டாஷ்டக அமைப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போது ரிஷபத்துக்கூட தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடகம் கூட உங்களுக்கு 8வது ராசியாக வந்தால் கூட அது நட்பு ராசி, குருவுக்கும் சந்திரனுக்கும் நட்பாக இருக்கிறனால கூட கரெக்டாக பழகிடுவீங்க, அளவாக பழகிட்டு போயிடுவீங்க, அது பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ மிதுன ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி இவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா அளவாக பழகிற மாதிரி தான் வரும். சரிங்களா? கரெக்டாக பழகுவீங்க. தனுசு ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க கூடயும், கன்னி ராசிக்காரங்க கூடயும், துலாம் ராசிக்காரங்க கூடயும் அளவாக பழகிற மாதிரி இருக்கும். மகர கும்பராசிக்காரங்க கூடயும் நீங்கள் அளவாக பழகிற மாதிரி தான் வரும். ஆனால் ஒரு சில ராசி வந்து பாருங்கள், உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஒரு சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. மேஷ ராசிக்காரங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். சிம்ம ராசிக்காரங்க பக்காவாக உங்களுக்கு செட் ஆவாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியாக வர்றதுனால சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு உதவி செய்கிறவங்களாம் வருவாங்க. இப்போ ஒருத்தர் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க, நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்ட காலத்துலேயோ இல்லை நேரம் சரியில்லாத போதோ கஷ்ட காலத்துலேயோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சவங்களாம் இருப்பாங்க. சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உதவி செய்கிற மாதிரி வரும். சரிங்களா? அப்போது நீங்கள் ரிஷபராசிக்காரங்க கூட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ரிஷபம்னாலே உங்களுக்கு செட் ஆகாது, எப்போவுமே ஆகாதுங்க. நல்லா பழகிட்டு இருப்பாங்க, நல்லா நட்பாக பழகுவாங்க. 5 வருஷம் 10 வருஷம் பழகி பிரிஞ்சவங்களாம் பாருங்கள், கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களாக தான் இருக்கும். ஆகவே ஆகாது. ஏன்னா இந்த ராசிக்கு அதுக்கும் செட் ஆகாது. அவங்களோட எண்ணம் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட எண்ணம் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட ரசனை வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட டேஸ்ட் ரசனை வேறு மாதிரி இருக்கும், மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ராசிக்கு இதுக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறது. சரிங்களா? இது ஃபிக்ஸ்டு, இந்த ஃபார்முலா மாற்றவே முடியாது, இதுதான் ரூல்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் ரிஷபத்துக்கும் தனுசுக்கும் ஆகாது, கவனமாக இருக்கணும். எல்லா தனுசு ராசினியர்களும் திருமண பொருத்தம் பார்க்கும்போதும் அல்லது உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருக்க ரிஷபராசிக்காரங்க வர்றாங்களா அவங்க கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். லக்னாதிபதியோட வலு என்ன, 6ஆம் அதிபதி வலு என்ன. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 6ஆம் இடம் தான் எதிரி குறிக்கிற இடம். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடம் தான் எதிரி குறிக்கிற அமைப்பு. லக்னம்ங்கிறது ஜாதகர். இப்போ லக்னத்தை விட 6ஆம் அதிபதி வலுத்துட்டாருன்னா ஜாதகர் வந்து எதிரி சமாளிக்க முடியாது, எதிரி தான் ஜெயிச்சுட்டு போவாங்க, ஜாதகர் டம்மியாக இருப்பார். இப்போ 6ஆம் அதிபதி பலவீனமாக இருந்து லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் வந்து எதிரி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவார், எதிரி டம்மியாயிருவாங்க உங்களுக்கு. அதனால தான் ஒரு சில பேர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரும்போது எதிராளி ஜெயிக்கிறாங்களா நாங்கள் ஜெயிப்போமான்னு கேட்பாங்க. அதுதாங்க விஷயமே. இப்போ லக்னம்ங்கிறது ஜாதகர், 6ஆம் இடங்கிறது உங்கள் எதிரி. அப்போ எதிரி ஜெயிக்கிறாரா இல்லை நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்த்து 6ஆம் அதிபதி வச்சுனா நம்ம டீப்பாக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம், உங்களுக்கு எதிரி இருப்பாங்க, இவங்க தான் உங்களுக்கு எதிரி, ஆணா இல்லை அது பெண்ணா எதிரி, இவங்க தான் உங்களுக்கு எதிரியாக வருவாங்க, இந்த காலகட்டங்களில் வரும், எதிர்ப்புகள் வரும், எதிரி நீங்கள் ஜெயிக்க முடியாது, எதிரி தான் ஜெயிப்பாங்க, இல்லை எதிரி நீங்கள் ஜெயிப்பீங்களா, இது 1ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் வச்சு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அவசியமான ஒரு விஷயங்க இது. சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் எதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா துரோகி இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நல்ல நண்பர்களும் அமைய மாட்டாங்க. அது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் வாங்கிட்டு வந்த வரம், அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கர்ம அமைப்படி தான், விதிப்படி தான் நடக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். அப்போ எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பாக பழகுவாங்க, இது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே லைஃப் அப்படியே ஈஸியாக அப்படியே நீட்டாக கொண்டு போயிட முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.